வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோளம் எப்படிலாம் வந்து பயிரிடுறாங்கன்றா. ஒன்று விதைப்பாங்க, இன்னொன்று ஊனுவாங்க, இன்னொன்று வந்து நாற்று விட்டு நடுவாங்க. இப்போ அதில் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நாற்று விட்டுட்டு நட்டது இது தான். இது மிச்சதாக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி தான் நின்னோம். 30 சென்டிமீட்ரு இடைவெளி விட்டு நின்னோம். இங்கே ஃபுல்லாக அப்படி தான் நட்டுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்காக என்ன பயன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்துக்கு வந்து இந்த பிளான்ட் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, இவ்வளோ இருக்கணும் செடி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு இடத்துல சொட்டையாக போகிறது, ஒரு டைம் முளைக்காம போகிறது, அதெல்லாம் தவிர்க்கலாம். ஆனால் இது கொஞ்சம் வேலையாக இருக்க விஷயந்தான். மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வேலை அதிகம்தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, பயிர் எல்லாமே ஒரே மாதிரி வரும். ஒரு இடத்துல சின்னதாக, ஒரு இடத்துல பெருசாக வராமல் வரும். விதை சோளம் இல்லைன்னா சோளத்தோட சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இது முயற்சி பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.